Hello friends, welcome back to Play Thumb Dubs. இப்போ நம்ம மாவதார் நரசிம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நியூவான ஒரு அனிமேட்டட் மூவி நம்ம இந்தியா சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புரியுது, ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ தான் நான் பார்த்தேன். அண்ட் ஆக்சுவலி இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் ஒரு நார்மலான ஒரு சின்ன மூவி தான் நினச்சிருந்தேன். மேபி கிட்ஸ் கேட்டகிரி வைஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ படம் பாருங்கள் ப்ரோ பயங்கரமாக இருக்குன்னு. அண்ட் அட் த சேம் டைம் படத்தோட ஹைப்பும் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. கலெக்ஷன் வைஸ் அவங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் சில ரீல்ஸ் இடத்துலலாம் பார்த்துட்டு இருக்கோமே, அப்படியே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மூவியை. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த படத்துலன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆக்சுவலி ஒரு ஜென்யூனாக அண்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் எந்த ஒரு சாமி பக்தியெல்லாம் கிடையாது. ஸோ அதோட நீங்கள் எதுவும் ரிலேட்லாம் பண்ண வேணாம். அண்ட் பை த வே நான் நார்மலான ஒரு ஆடியன்ஸோடு நான் ஆவரேஜாக என்கிட்ட இந்த படத்தை பார்க்குறேன். நம்ம இந்தியன் சினிமாலேருந்து எத்தனையோ அனிமேட்டட் மூவிஸ்லாம் வந்திருக்கு. பட் எல்லாமே வந்து ஒரு கிட்ஸ் செக்ஷன் உள்ள ஃபாலோ ஆயிரும். அவ்வளோ டாப் நாச்சாலாம் அவங்களால பண்ண முடியல. பட் இந்த படம் பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் படத்தோட ஒரு செம்ம பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை லைக் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லலாம், ஆதிபுருஷ் டீமை வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கள பார்க்க சொன்னோம். யோ பாரியா, வெறும் 20 crores பட்ஜெட்டில் அவங்க எந்த ரேஞ்சில் ஒரு அவுட்புட்டு தந்துருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட ஆதிபுருஷ்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருந்தது, அண்ட் கடைசியில் அவங்களோட அவுட்புட் வந்து பார்க்கவும் முடியல, அப்படி இருந்தது. பட் இப்போதைக்கு இந்த படம் லிட்ரலி சொல்கிறேன், டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணி தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ என்ன ப்ரோ கான்செப்ட்னு மூவின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்டோரி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். நம்ம ஹிரண்யகசிபுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவிலான ஒரு டீமன் இருந்தார். ஸோ அவரை லைக் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட இனிஷியல் ஸ்டோரி என்ன, இவருக்கு ஒரு அண்ணகுரு இருந்திருந்தார். ஸோ இந்த மாதிரிலாம் ஜென்ரல் கான்செப்டான வந்து எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு ஒரு பையன் இருப்பான், அதான் நம்ம பிரலாதுன்னு சொல்லிட்டு. அண்டு பிரலாதுக்கு ஒரு ரொம்பவே கியூரியஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதோட ஒரு டீமனோட பையனாக இருந்து கூட அவர் வந்து காடோட பயங்கர டிவோட்டியாக இருப்பார், விஷ்ணுவோட தான். ஸோ இங்கேருந்து தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியெல்லாம் ஆரம்பிக்கும். ஈவன் தோ இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பட் படத்தில் அந்த சில விஷுவல்ஸோட காமிச்சிருக்காங்க. அதுதான் செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்பவே வந்து லைக் அனிமேஷன் குவாலிட்டியை சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் லேக்காக இருந்தது, அது வந்து அது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அது நான் கடைசியில் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரலாதோட கேரக்டர் அண்ட் அவங்க சுற்றி வந்து அந்த என்கிட்ட அனிமேஷன் குவாலிட்டி சொல்கிறேனே அதெல்லாம் டாப் நாச் அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க கிரியேட் பண்ண அந்த யூனிவர்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது, பிரைட்டாக இருந்தது. அண்டு நீங்கள் புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கு லைக் ஒரு ஏதோ புதுசாக ஒரு விஷுவல்ஸை பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நார்மலான நம்ம எத்தனையோ மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அண்ட் அந்த மாதிரி இல்லாமல் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமேட்டிக் வேர்ஷனில் வந்து அவங்க ஒரு கொண்டு வந்திருக்காங்க. மெயினாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மேலெல்லாம் பயங்கரமாகவே ஒரு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியெல்லாம் பார்த்தது என்னையா இப்படி பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நானும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸ்டோரி மேலேயும் சரி, மியூசிக் மேலேயும். அண்ட் சில ஆக்ஷன் சீன்ஸ்க்கெலாம் வந்து ரியலான அந்த ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரியல் லைஃப்லேருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி தான் அப்படியே எல்லாத்தையும் மூவியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே நல்லபடியாகவே படத்தில் தெரியுது. ஸோ ஜென்ரல் மூவி வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு, அது ஒரு பக்கம் இருக்கணும். பட் படத்தில் நம்ம ஒரு காட் லெவலான கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சா அது எந்த ரேஞ்சில் இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் படத்தில் தான் ஒரு செம்ம பெரிய ஹைலைட் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. லிட்ரலி விஷ்ணு அந்த அப்பியரன்ஸ் அவ்வளோ ஒரு சீன் இருக்கும், அது எவ்வளோ கிராண்டாகவும் எபிக் ஸ்கேலில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நானே வந்து லைக் டிவோட்டிலாம் கிடையவே கிடையாது, பட் எனக்கே வந்து அந்த விஷுவல் பார்க்கும்போது அது அவ்வளோ ட்ரிகர் ஆயிருந்தது. அண்ட் நீங்களாம் கொஞ்சம் சாமி பக்தியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் பயங்கரமாக அந்த ஹைப் வந்து டச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேருந்து இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டாக் அண்ட் ஒரு கொஷின் மார்க் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சரோடு தந்திருக்காங்க. எஸ் கைஸ், நம்ம இந்தியாவும் இந்த மாதிரி டாப் லெவலாக பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த மாதிரி மித்தாலஜி ப்ளஸ் அந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் போனீங்கன்னா நிறையவே இருக்குது நம்ம இந்தியாவில். வெறும் ராமாயணம் மகாபாரத் மட்டும் இல்லாமல் ஆல் ரவுண்டு சொல்லணும்னா இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்காக இவங்க சூப்பராக ஒன்று இப்போதைக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் இதே மாதிரி இன்னும் நிறைய வரப்போகுது. ஆக்சுவலி அவங்க ஒரு எம்சியூன்னு சொல்லியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது, நம்ம மாவதார் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு. ஸோ அப்கமிங் இதில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வரும்போது. அண்ட் கடைசியில் அவங்க கல்கி 1 and 2 எல்லாம் வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியெல்லாம் வச்சிட்டாங்க. புரியுது, அதுக்கெல்லாம் நிறைய வருஷம் ஆகும்னு. பட் அது யோசிச்சாலே இப்போ எனக்கு கொஞ்சம் கூஸ் பம்பிங்காக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் அந்த கடைசி 20 minutes ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுருக்காங்க. அதுவே வந்து என்டையர் மூவி அவங்க என்ன ரேஞ்சில் அவங்க யோசித்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் த ஜஸ்ட் பட்ஜெட் ஆஃப் அந்த 20 crores அவங்களால அவ்வளோ ஒரு அவுட்புட்
தர முடியும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஓப்பன் டாக்கோட அப்படியே பயங்கரமாக சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறமா இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எப்படியோ க்ரோ ஆகி தானே இருக்கும். நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் வரும்போது அதோட என்ன குவாலிட்டி ரேஞ்ச் அண்ட் அவங்க எப்படி அதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நானும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மித்தாலஜி ஸ்டோரிலாம் எனக்கு பிடிக்கும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம சைனீஸ் மூவி லைக் நம்ம மங்கி கிங்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் காட் லெவலான கேரக்டர்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அண்ட் அவங்களோட பவர்ஸு அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு மூவியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவே சொல்கிறதுக்கு ப்ரௌடுன்னே சொல்லுவேன். அண்ட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹிட் ஆகும். அண்ட் படத்தில் இன்னொரு பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதோட மியூசிக் தாங்க. ஸோ சாம் எஸ்இஎஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் என்டையர் மியூசிக் ஃபுல்லாக போட்டிருக்காரு. அண்ட் சவுண்ட் ட்ராக்லாம் பின்னாடி அவர் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் வந்து மியூசிக் வெறும் ஒரு இடத்துல இல்லை, அது வாட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு மியூசிக் வரும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன்ஸ். அண்டு மெயினாகவே நம்ம பிரலாதோட கேரக்டரில் ஒரு சின்ன லைக் அவருக்கு மட்டுமே ஒரு போர்ஷன் இருக்கும். அவர் விஷ்ணுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஆட்டும் ஒன்று பேசுவார். லிட்ரலி நம்மளை அழுவக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி நான் அவ்வளோ சீக்கிரம் இமோஷனல் ஆக மாட்டேன் தான். பட் லைக் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் இமோஷனல் ஆக மாட்டேன், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு பியூர் என்ன ஜெம்மான ஒரு கேரக்டரா. ஸோ அந்த டைலாக் ப்ளஸ் அந்த கிட் வெர்ஷன்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது பயங்கரமாக ட்ரிகர் அண்ட் ஃபீல் ஆகிரும். ஸோ எனக்கு அந்த ஒரு இமோஷனல் செக்மெண்ட்லாம் பிடிச்சிருந்தது. கடைசியில் ஒரு ரேஞ்சான ஒரு எப்பிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சாங்க. அல்டிமேட் அந்த ஃபைட் ஆக்ஷன் விஷுவல்ஸ்லாம் நம்மளும் எத்தனையோ அனிமேஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபைட் ஆக்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் எதிர்பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் அண்ட் ஒரு கார்னேஜ் லெவலான ஒரு ஃபைட் ஆக்ஷன் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். வைல்டாக இருந்ததுங்க. ஸோ அதுதான் நான் இந்த மாதிரி லைக் நம்ம இந்தியானா நிறைய வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும், இல்லை கொஞ்சம் பின்னாடி போயிடும், இல்லை வேண்டாம் ரொம்ப ஓவர் ஆயிரும். பட் இவங்க இந்த வாட்டி பரவாயில்லையா, பிளட்ஷடாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபுல் ரேஜ் மூமெண்ட்டோடு நம்ம காமிப்போம்னு சொல்லிட்டு இப்போ அதில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த லாஸ்ட் 20 minutes அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மூவியே வந்து லைக் நாட் ஓன்லி ஆஸ் எ காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் சொல்கிறேன், ஜென்ரலான நம்ம இந்தியன் அனிமேஷன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஐஎம்டிபியில் 9.6 லைக் பார்த்துருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங்ஸாலே ஜென்ரல் நம்ம ஆடியன்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்மளே போய் உள்ளே போய் ரேட்டு தரது தான். அண்ட் அதுலேருந்து அவ்வளோ ரேட்டிங் லைக் பார்த்துருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும், நானே 9 out of 10 தான் தருவேன். ஸோ இன்கேஸ் இந்த மூவியை நீங்கள் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா, இல்லை ப்ரோ எப்படி இருக்குது லைக் என்னோட ஐடியா அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிறைய கேட்டிருந்தீங்க, அதனால தான் தனியாக இங்கே ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அப்கமிங் இந்த ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பரசுராம்லாம் உள்ளே வர்றாரு. ஸோ அவரோட ஸ்டோரியெல்லாம் இன்னும் எப்பிக்கு, அதெல்லாம் நானும் எனக்கு லைக் சின்ன வயசுலலாம் நானும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கேன். வெறும் ராமாயணம் மகாபாரத் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன். அண்ட் அதெல்லாம் நான் மைண்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த டைம்லாம். ஸோ இப்போ தான் அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பை த வே இதுதான் நம்மளோட ஒரு சின்ன டாக். அண்ட் இன்கேஸ் மூவி எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்படியே ஷேரோ பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.